ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிசினஸ்க்கு நெறைய லீட் ஜெனரேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல ரெகுலரா உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வரணும். எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வரணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் இதுல வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரீ புக் கிரியேட் பண்றது சொல்லி தரப் போறேன். வித்தின் 10 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு புக்க கிரியேட் பண்ணிடலாம். இந்த புக்க கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்க லீட் ஜெனரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம் தரக்கூடிய வெப்சைட்ஸ் லைக் அமேசான் கிண்டல் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல டவுன்லோட் பண்ணி சேல்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். புக் கிரியேட் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு 2 வெப்சைட் சொல்லி தர போறேன். அதுல ஒண்ணு இன் டிஜிட்டல் ஒர்க்ஸ். இன் டிஜிட்டல் ஒர்க்ஸ்ல எல்லா காப்பிரைட்டட் ப்ரீ காப்பிரைட்டட் புக்ஸுமே இருக்கு. அதாவது நீங்க அதை எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நோ காப்பிரைட் இஷ்யூஸ். 12,000 பிஎல்ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து செல் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. பாருங்க, புக்ஸ் இருக்கு, வீடியோஸ், கிராஃபிக்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஆடியோஸ், 260 பிளஸ் ஆடியோஸ் இருக்கு. இதுல நீங்க எதை வேணும்னா உங்களோட பிசினஸ்க்கான கண்டென்ட்டுக்கு ரெலவெண்டானதை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான இன்னொரு நல்ல வெப்சைட் எதுன்னா அது வந்து பிஎல்ஆர், ஃப்ரீ பிஎல்ஆர் டவுன்லோட்ஸ். இங்க பாருங்க, ஃப்ரீ பிஎல்ஆர் டவுன்லோட்ஸ் இருக்கு. இதுல எல்லா வகையான புக்ஸுமே இருக்கு. உங்களோட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா ஃபினான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இன்டர்நெட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாகிங் இருக்கு, பிசினஸ் இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு, அஃபிலியேட். இத மாதிரி நீங்க எத மாதிரியான உங்களோட ஃபீல்டுக்கு ஏத்ததையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். காமர்ஸ் ரிலேட்டட்னா நீங்க ஷாப்பிஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைஃப் கோச்னா ஹாப்பினஸ் மந்த்ரா. இது மாதிரி எல்லா ஃபீல்டுக்கான புக்ஸுமே இதுல இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுக்காக நம்ம வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்க பாருங்க, அஃபிலியேட்டுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு பாருங்க. ஈவன் போயிட்டே இருக்கு. ஆனா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு புக், கம்ப்ளீட் புக் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஸோ இது டோட்டல் 44 பேஜஸ் இருக்கு. இந்த புக்கை வந்து நீங்க அப்படியேவும் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்க சேல்ஸ்க்கு லீட் ஜெனரேட் பண்ண நீங்க ஆட் ரன் பண்ணும்போதோ, ஏதோ ஒரு இது பண்ணும்போதோ அவங்களுக்கு இதை நீங்க அப்படியேவும் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்னோட பிசினஸ்க்கு ரெலவெண்டா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் போற டூல் வந்து கேன்வா. ஆனா கேன்வால யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து பிடிஎஃப்ல இருந்து ஜேபிஜே இமேஜ்க்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி நான் சொல்லி தர போறேன். அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற வெப்சைட் வந்து பிடிஎஃப் டு ஜேபிஜே. இங்க பாருங்க, இதுல வந்து பிடிஎஃப் டு ஜேபிஜே இருக்கு. இதுல வந்து நமக்கு டவுன்லோட் ஆன பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சீக்ரெட், ஓப்பன். இங்க நம்ம குவாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் குட் செலக்ட் பண்றேன். கன்வெர்ட் பிடிஎஃப் டு ஜேபிஜே. இங்க பாருங்க, எல்லா பேஜும் இமேஜஸா கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க இது ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் 5 பேஜஸை டவுன்லோட் பண்றேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேன்வால டெம்ப்ளேட்ஸ் சர்ச் பண்ண போறோம். அதுல வந்து புக் மல்டிபிள் பேஜஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும் நமக்கு. இதுல நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஃப்ரண்ட் பேஜும் கண்டென்ட் பேஜ் மட்டும்தான். மற்றதெல்லாம் நம்ம இமேஜ் தான் அப்லோட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்.
இங்க பாருங்க. இது வந்து ஸ்கேல். ஸோ நம்ம இத வந்து நம்ம டைட்டிலுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க உங்களோட இமேஜ், இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷன் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னா, உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ், சப் ஹெட்டிங்ஸ் வாட் எவர் யூ நோ நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணணும். நான் இந்த கிரேடியன்ட் குடுக்குறேன். இங்க பாருங்க. ப்ரொஃபஷனலா இருக்கு. ஸோ இது வந்து கன்டென்ட். கன்டென்ட்டும் நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லா கன்டென்ட்டும் அதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா கன்டென்ட்டுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பேஜ் ரெடி ஆயிடுச்சு. 3 பேஜ் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இமேஜ் இருக்கிறதால நமக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து தேவையில்ல. ஸோ நான் டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ணிட்டு நம்ம நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட்ஸ்ல போயிட்டு நான் வந்து ஆல்ரெடி இந்த பேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து இந்த பேஜ்க்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜே வந்து நம்ம 3 பேஜஸ்க்கு ஏத்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ நமக்கு எம்ப்டி பேஜ் ரெடி. இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்களா? இது வந்து நமக்கு டீட்டெயில் ஏதாவது குடுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா டெலீட் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பேஜ். ஸோ இதுதான் நம்மளோட இபுக். இப்போ இத நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட். ஸோ நம்மளோட இபுக் ரெடி ஆயிடுச்சு. இந்த இபுக்கை எப்படி லீட் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, எப்படி பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஆம், இந்த புக்குக்கு வந்து நம்ம கவர் ரெடி பண்ண முடியும். இந்த பேஜ வந்து புக் ஷேப்லயே நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கும் நான் நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் அது உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.